தமிழக அரசியல்ல இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சுத்தி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் கோயிலுடைய ஜோதிங்கிறத இந்த தூண்ல தான் ஏத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. மறுபக்கம் அரசு சார்ந்தவங்க வந்து அது தூண் இல்லங்க. அது வந்து ஒரு அளவைக்கல், நில அளவைக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முக்கோணவியல் சர்வே, த கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அப்போ வைக்கப்பட்ட கல்லுங்க அது. அத போய் நீங்க வந்து தூணு தூணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. இந்த பிரச்சனைய அப்படியே நம்ம ஊற வச்சுருவோம். இந்த ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அப்படிங்கிறது என்ன? இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவுடைய எல்லைகள எப்படி தீர்மானிச்சாங்கன்னா, இந்த கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அப்படிங்கிறது மூலமா தான் தீர்மானிச்சாங்க. இந்த சர்வே எடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் இந்தியாவுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு, அதோடைய எல்லைகள் எவ்வளவு இருக்கு, நாம எவ்வளோ தூரம் ஆட்சி செஞ்சுட்ருக்கோம், அதில நம்ம எவ்வளோ வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆங்கிலேயர்கள் முடிவு செஞ்சாங்க. இது ஆங்கிலேயர்கள் 200 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. அது அப்ப மட்டும் பலன் தரல. இப்ப வரைக்குமே பல வகையில நமக்கு பலன் அளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய மேப்ப அக்யூரேட்டா நம்ம உருவாக்குறதுக்கு அதுதான் காரணமா இருக்கு. இந்தியாவுல ஏதாவது ஒரு நிலப்பரப்புல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நம்ம பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு பிரிட்ஜ் கட்ட போறோம், இல்ல ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு ரயில்வே ட்ராக் நம்ம போட போறோம் அப்டின்னா, ஜிடிஎஸ் சர்வேல இங்க என்ன மார்க் பண்ணியிருக்காங்க அப்டின்னு செக் பண்றது வழக்கமான ஒண்ணா இருக்கு. அந்த அளவுக்கு துல்லியமான முறையில எடுக்கப்பட்ட சர்வே அது. அத ஏன் அந்த கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அப்படின்னு சொல்றாங்க. அந்த சர்வே அப்படி என்னதான் நடந்துச்சு? அதுல என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்துச்சு? அதெல்லாம் தாண்டி எப்படி இதை சாத்தியமாக்குனாங்க? அப்படிங்கிற ஒரு அற்புதமான கதைய இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இந்தியாவை அளந்த முக்கோணங்களின் கதையை தேடி பார்த்துடலாம். வாங்க. இந்த ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வேனா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ட்ரிக்னோமெட்ரி புரியாத மாதிரி எனக்கு ஒரு விஷயம் புரியல. நெறைய பேர் அந்த வீடியோ பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம சுத்திட்டு இருக்கீங்க. ஏன்? ஒய்? க்யூ? ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன அமுக்கிடுங்க. Facebookல புதுசா பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ ட்ரிக்னோமெட்ரினா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோலயே உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். கம் ஆன். நிலத்தை அளப்பது என்பது ஒரு ஆட்சியாளனுக்கு மிக முக்கியமான ஒண்ணு. இப்படி நிலங்களை அளந்தது வரலாற்று முழுக்க பல ஆட்சியாளர்கள் செஞ்ச ஒண்ணு தான். தமிழர்களும், தமிழ் அரசர்களும் அவங்க ஆட்சி செய்த நிலங்களை அளந்திருக்காங்க. சங்க காலத்திலே அத பத்தின குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் அப்படிங்கிற அரசன், அவன் ஆட்சி செய்த நிலப்பரப்ப அளந்தான் அப்படிங்கிற குறிப்புங்கிறது நமக்கு புறநானூற்று பாடல்ல இருந்து கிடைக்குது. அதே மாதிரி ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில நிலத்தை வந்து அளந்தார். எவ்வளவு தூரம் நாம ஆட்சி செய்றோம், நம்மளுடைய எல்லை எது அப்படிங்கிறதெல்லாம் அவர் அளந்தார். அவருடைய தலைமை நில அளவையாளருடைய பெயர் என்னன்னா, குரவன் உலகளந்தான் ராஜராஜ மாராயன் அப்படிங்கிறது தான். அவருடைய அந்த அளவுகோல் இருக்கும் இல்லையா? அது கிட்டத்தட்ட 324 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தது. ராஜராஜ சோழன் கட்டி இருக்கக்கூடிய கோயில்கள்ல நமக்கு இத பத்தின குறிப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்படிதான் உலகத்துடைய பல நாகரிகங்கள், பல அரசுகள் வந்து அவங்களுடைய எல்லைகள வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்படி நாம எந்த அளவுக்கு நம்ம ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு புரியாத ஒண்ணாவே இருந்துச்சு. 1799வது வருஷம் கடைசி ஸ்ரீரங்கப்பட்டினம் போர் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த போர்ல திப்பு சுல்தான் வந்து தோற்கடிக்கப்படுகிறார். அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஆங்கிலேயர்களுக்கு இந்த இந்தியா அப்படிங்கிற துணைக்கண்டம்ங்கிறது கிட்டத்தட்ட கைக்குள்ள வந்துச்சு. அதுவரைக்கும் அவங்க பல இடங்கள புடிச்சு வச்சிருந்தாலும், ஒரு சில இடங்கள் வந்து அவங்களுடைய எல்லைக்கே வராம இருந்தது. அதுல ஒண்ணு தான் திப்பு சுல்தானுடைய எல்லை. திப்பு சுல்தான வந்து அவங்க புடிச்சுட்டாங்கன்ன உடனே, ஒட்டுமொத்த இந்தியாவுமே நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற கொண்டாட்டத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க. இத நம்ம திப்பு சுல்தான் பத்தின வரலாறுல டீட்டெயிலா பேசியிருக்கோம். அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்படி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்தியாவை அளக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவங்களுக்கு வருது. எடுத்த உடனே அவங்க வந்து இந்தியா முழுமைக்கு அளந்துரணும் அப்படின்னு யோசிக்கல. அவங்கள பொறுத்தவரைக்கும் பணம் தானே மெயினு. அதனால எங்கெல்லாம் வருவாய் வருமோ, அதெல்லாம் வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அத வந்து ரெவென்யூ சர்வேன்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் விவசாய நிலம் இருக்கு, எவ்வளவு ஏக்கருக்கு இருக்கு, ஹெக்டேருக்கு இருக்கு, அதிலிருந்து நமக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிற கணக்க வந்து எடுத்தாங்க. ஆனா அது பத்தாது. அத தாண்டி ஒரு பெரிய சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் யாருன்னா, வில்லியம் லாம்ப்டன். வில்லியம் வூட்ஸ் அப்புறம் ஐசக் டால்பி அப்படிங்கிற 2 பேர் வந்து இங்கிலாந்துலயும், வேல்ஸ்லயும் இதே மாதிரியான ஒரு ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே பண்ணியிருந்தாங்க. அத பார்த்து தான் இவருக்கு இன்ஸ்பயர் ஆயிருந்தது. அதே மாதிரியான ஒரு சர்வேவ நம்ம இந்தியாவிலயும் செய்யணும் அப்படின்னு அவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார்.
சரி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனா யார் அவரு? வில்லியம் லாம்ப்டன் ஒரு ராணுவ அதிகாரி. கர்னல் வில்லியம் லாம்ப்டன் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். லாம்ப்டன் வந்து அமெரிக்காவுக்கும், பிரிட்டிஷுக்கும் நடுவுல சண்டை வந்துச்சு இல்லையா? அமெரிக்கா சுதந்திரம் அடையக்கூடிய காலகட்டம். அதிலேயே வந்து போய் பிரிட்டிஷ்காக போய் சண்டை போட்டுருக்காரு. அதுல அவர் வந்து போர்க்கைதியா இருந்திருக்காரு. அமெரிக்காவுக்கு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அவரே விடுதலையானார். அப்படிப்பட்டவர் இந்தியாவுல இருக்கக்கூடிய படையில வேலை செய்றதுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார். இவருடைய கேரக்டர் எப்படின்னா, மணி ஹெய்ஸ்ட்ல வர புரொஃபசர் கேரக்டர் மாரி. சைலன்ட்டாவே இருப்பாரு. பெருசா பேச மாட்டாரு. ஆனா பயங்கரமான ஜீனியஸ். மேத்தமேட்டிக்ஸ்ல கரைச்சு குடிச்ச மனுஷன் இவரு. இவர கண்ண கட்டி கொண்டு போய் எந்த நாட்டுல விட்டாலும் நட்சத்திரங்கள பார்த்து எந்த திசையில இருக்கேன், எந்த இடத்துல இருக்கேங்கிறத இவரால துல்லியமா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸ் இவரு. இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லலாம். ஒரு வாட்டி என்ன நடந்திருக்கு, பிரிட்டிஷ் பட்டாலியன் வந்து திப்பு சுல்தானுக்கு எதிரான போர்ல ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. போர்லாம் முடிச்சுட்டு திருப்பி நம்மளுடைய முகாமுக்கு போலான்னு கிளம்பியிருக்காங்க. கிளம்பி போயிட்டே இருக்கும்போது, இவருக்கு டவுட் ஆயிருக்கு. எங்கேயோ தப்பா இருக்கே அப்படின்னு. நட்சத்திரங்கள பார்த்தப்ப தான் இவருக்கு தெரிஞ்சது, தப்பான ரூட்ல நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே ஓடி போய் தளபதி கிட்ட சொல்றாரு. "தளபதி, தளபதி நம்ம தப்பான ரூட்ல போறோம். வேண்டாம் இந்த பக்கம்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு, "எனக்கு தெரியாததா உனக்கு தெரிய போகுது. சும்மா இருயா" அப்படின்ருக்காரு. கடைசியா இவங்க போய் முட்டுன இடம் எதுன்னா, திப்பு சுல்தானுடைய முகாம். தப்பிச்சோ பொழச்சோன்னு திருப்பி தெரிச்சு ஓடி வந்திருக்காங்க. நான் தான் அப்பயே சொன்னேன்ல அப்படின்னு அதுக்கப்புறமா தான் இவர் என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமைக்கு பிரிட்டிஷ் படையே வந்திருக்கு. அப்படி ஒரு ஜீனியஸ் இவரு. இவரு இந்த மாரி ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே இங்கிலாந்துல நீங்க பண்ணீங்களா? அதே மாரி நம்ம பண்ணணும் அப்படின்னு எழுதி அனுப்புறாரு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து சும்மா இருயா இதெல்லாம் எவ்வளோ செலவாகும் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆனா லார்ட் வெஸ்லிலாம் வந்து அவர் சொல்றது கரெக்ட்டு. நமக்கு வந்து சர்வே கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு அழுத்தம் குடுத்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு சர்வே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருது. சரி சர்வே பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா ஏன் அதுக்கு அதிகமா செலவாகும்னு சொன்னாங்க? எதனால வந்து ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வேன்னு அத கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அத பார்ப்போம். ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வேனா ஒண்ணும் இல்ல. ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ட்ரையாங்கிள்ஸ யூஸ் பண்ணி நிலங்களை அளக்கிறதுக்கு பேர் தான் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே. ஸ்கூல் படிக்கும்போது ட்ரிக்னோமெட்ரிலாம் படிச்சது ஞாபகத்துக்கு வருமே. புரியாம எதையோ எழுதி விட்டதுக்கு கணக்கு வாத்தியார் பயங்கரமா போட்டு அடிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருமே. எதுக்குடா இந்த கருமத்த படிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கள்ல. அது இதுக்கு தான் படிச்சிருக்கோம். நமக்கு அது பெருசா யூஸ் ஆகல. ஆனா ஃபியூச்சர்ல யாராவது இந்த மாரி ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகுங்கிறதுக்காக சொல்லிக் குடுத்துருக்காங்க. சரி விட்டுருங்க. இப்போ மேட்டருக்கு வருவோம். இந்த ட்ரிகனோமெட்ரிக்கல் சர்வேல ஏன் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்றாங்க? ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி அப்படி என்ன பண்ண முடியும்? த மோஸ்ட் பிரில்லியன்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு பாலிகன் எதுன்னா அது ட்ரையாங்கிள் தான். ட்ரையாங்கிளுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு நாள் தனியா பார்க்கலாம். ட்ரையாங்கிள பத்தின ஹிஸ்ட்ரி, ட்ரையாங்கிள்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ட்ரையாங்கிள் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டான பாலிகன். நீங்க எந்த ஒரு பிரிட்ஜு, எந்த ஒரு கட்டுமானம் பார்த்தீங்கனாலும், அதில ட்ரையாங்கிள வச்சு தான் அதுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. அதே ட்ரையாங்கிள் தான் சர்வேயிங்க்கு யூஸ் ஆகுது. நாட் ஒன்லி ஃபார் நிலங்களை சர்வே பண்றதுக்கு. ராக்கெட் அனுப்புறதுக்கு கூட இந்த ட்ரிக்னோமெட்ரி தான் யூஸ் ஆகுது. இந்த ட்ரையாங்கிளுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? நாம ஒரு நேர் கோடு போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த கோடுடைய அளவு நமக்கு தெரியும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த டிஸ்டன்ஸ் உடைய 2 புள்ளி இருக்கு இல்லையா? ஏ அண்ட் பி. அந்த புள்ளிய நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்ப அந்த புள்ளியிலிருந்து நாம ஒரு இடத்த பார்க்குறோம். அதே மாரி பில இருந்தும் அதே இடத்த நம்ம பார்க்குறோம். இப்படி பார்க்கறதுனால நமக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்கும். இந்த ஆங்கிளையும் இந்த டிஸ்டன்ஸையும் யூஸ் பண்ணி நம்மளால ஏ டூ சி அண்ட் பி டூ சி அப்படிங்கிறதுடைய டிஸ்டன்ஸ கண்டுபிடிக்க முடியும். இது ட்ரையாங்கிளால மட்டும் தான் பாசிபிள். வேறஸ் நம்ம ஸ்கொயர்லயோ, ரெக்டாங்கிள்லயோ இது சரியான பாசிபிலிட்டில வராது. இப்போ இது எப்படி சர்வேக்கு பயன்படுத்தப்படுது? முதல்ல ஒரு நீளமான ஸ்ட்ரெய்ட் லைன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிப்பாங்க. இத பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் லைன் முடிவு பண்ணாங்க இல்லையா? இத அடிப்படையா வச்சு இன்னொரு புள்ளிய பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி அதன் மூலமா நமக்கு இன்னொரு 2 கோடுகளுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ அதுல ஒரு கோடுங்கிறது பேஸ் லைனா மாறும். அந்த பேஸ் லைன வச்சு இன்னொரு புள்ளிய பார்த்தா, அதன் மூலமா இன்னொரு முக்கோணத்த வரைய முடியும். அதே மாதிரி இன்னொரு சைட்லயும் நம்ம இன்னொரு முக்கோணத்த வரைய முடியும். அந்த முக்கோணங்கள் மூலமா இன்னும் 2 முக்கோணங்கள வரைய முடியும். நாம தொடர்ந்து இடங்கள முக்கோணத்துல அளந்து, அளந்து, அளந்து தெளிவான டிஸ்டன்ஸ் எது, தெளிவான அளவு எது அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். இதுக்கு தான் ட்ரிக்னோமெட்ரிய பயன்படுத்துவாங்க. அத பயன்படுத்தி தான் இந்த சர்வே செய்யப்பட்டது. அதனால தான் இதுக்கு தி கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அப்படின்னு பேரு. சரி இதுக்கு ஏன் அவ்வளோ காஸ்ட்லி ஆகும்? வெல் அதுக்கு காரணம் இது நெறைய மேன் பவர் கொண்ட ஒரு வேலை. இத நம்ம ஒரு பேப்பர்ல ஈஸியா வரைஞ்சிடுறது ஈஸி. பென்சில் இருந்தா போதும். ஆனா, இத ஒரு நிலத்தில பார்க்கணும் அப்டின்னா யோசிச்சு பாருங்க. அதுக்கு நெறைய மேன் பவர் தேவ. நெறைய எக்யூப்மென்ட்ஸ் தேவ. அந்த எக்யூப்மென்ட்ஸ்ன்னு சொல்லும்போது தான் முக்கியமான ஒரு எக்யூப்மென்ட் கண்ணு முன்னாடி வரும். அதுதான் தியோடலைட். இந்த தியோடலைட் அப்டிங்கிறது என்ன? தியோடலைட்லாம் ஒண்ணும் இல்ல.
நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது இந்த மெட்ரோ கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இல்லைனா பிரிட்ஜு போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு 2 பேர் தலையில வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளாக மாட்டிக்கிட்டு, ஒரு ட்ரைபாட் மாரி ஒண்ணு வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அதுதான் தியோடலைட். அது எதுக்கு பண்றாய்ங்க? ஃபோட்டோ எதுவும் எடுக்குறாங்களா? வண்டிங்களா போயிட்டுருக்கு. இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு யோசனை வரும்ல? அந்த எக்யூப்மெண்ட் தான் தியோடலைட். இந்த தியோடலைட்டுங்கிறது இப்ப இருக்கக்கூடிய நவீன வெர்ஷன். ஆனா ஒரு காலத்தில அது இப்படி இல்ல. ஆள் உயரத்துக்கு மேல இருந்துச்சு. ஒரு 6 அடி, 7 அடி உயரத்துக்கு இருந்துச்சு. ரவுண்டு ஷேப்ல இருந்துச்சு. மொத்தமா இரும்புல செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 1/2 டன் வெயிட்ல அது இருந்துச்சு. அத தூக்குறதுக்கு ஒரு சமயத்தில 12 பேர் தேவைப்பட்டாங்க. ஏன் 12 பேர் வச்சு தூக்கணும்? அதான் மாட்டு வண்டி, யானையில வச்சு தூக்கிட்டு போலாம்ல. முடியாது. ஏன்னா, அந்த தியோடலைட் அசைஞ்சிறக்கூடாது. அது அப்படி அசைஞ்சதுன்னா, அதோடைய சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் கூட டேமேஜ் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா, துல்லியமா வந்து நமக்கு மெஷர்மென்ட் குடுக்காது. அதனால ஆளுங்க தான் அத தூக்கிட்டு போவாங்க. 12 பேர் ஒரு சமயத்தில அத தூக்குறதுக்கு தேவை. ஆனா, 1/2 டன் வெயிட்ட 12 பேர் தூக்குனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போயிருக்க முடியாது. அதுக்குள்ள மூச்சு வாங்கும். அதனால அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். அவங்க ரெஸ்ட் எடுக்குறாங்க நம்ம ஹோல்டு பண்ண முடியாது. அதனால இன்னொரு 12 பேர். ஸோ ஒரு தியோடலைட் எக்யூப்மெண்ட்ட தூக்குறதுக்கு 24 பேர் ஒரு டீம்ல இருப்பாங்க. அத தாண்டி டி ஷேப் செயின்ஸ் அப்படிங்கிற ஒரு செயின்ஸ்ங்கிறது பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த செயின் எதுக்குன்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இந்த 100 மீட்டர் டிஸ்டன்ஸ வச்சு தான் முதல்ல ஒரு லைன போடுவாங்க. அதுக்கப்புறமா அடுத்த 100 மீட்டர். அதுக்கப்புறமா அடுத்த 100 மீட்டர் அப்படின்னு அந்த செயின வச்சே அடுத்து போவாங்க. இந்த செயின தூக்குறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதே மாதிரி இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு, இவங்களுக்கு பாதுகாப்புக்கு, இப்படி ஒரு டீம்லயே தோராயமா 50லேருந்து 60 பேருக்கு மேல இருப்பாங்க. ஒரு சர்வே பண்ற டீம்ல. இவ்வளவு பேரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சர்வே பண்ணணும்னா, எவ்வளவு செலவு ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ செலவையும் தாங்கி இந்த சர்வே நம்ம நடத்தணுமா? அப்படின்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யோசிச்சாங்க. அதனால தான் தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இத நடத்துறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருச்சு. அதுக்கு காரணமும் லாம்ப்டன். லாம்ப்டன் என்ன பண்றாரு, முதல்ல நம்ம ஒரு ட்ரையல்ல சர்வே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெங்களூர சூஸ் பண்றாரு. பெங்களூர்ல இருந்து பனஸ்வாடிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெய்ட் லைன் அப்படிங்கிறத அவர் உருவாக்குறார். சரி இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் அப்படிங்கிறது என்ன? கோடு போடுவாங்களா? கோடு போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இந்த டி ஷேப்ஸ் செயின்ஸ்ன்ட்டு. இந்த செயின்ஸ வந்து முதல்ல அடுக்கி வைப்பாங்க. இது வந்து சைனாவுடைய எம்பரருக்காக உருவாக்கப்பட்ட ஒண்ணு. அத வந்து லாம்ப்டன் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி, அத வந்து இந்த ஆராய்ச்சிக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு. சரி முதல்ல என்ன பண்ணுவாங்க? முதல்ல முதல் புள்ளிய வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு மார்க் ஒண்ணு போட்டதுக்கப்புறமா, தியோடலைட் அப்படிங்கிறத அங்க பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த தியோடலைட்டுங்கிறது என்ன? இது ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு டெலஸ்கோப். நல்லா லாங் டிஸ்டன்ஸ்ல நம்மளால பார்க்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப். இந்த தியோடலைட்ட பேஸ் பண்ணதுக்கப்புறமா, அதிலிருந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. இந்த லைனுக்காக தான் இந்த டி ஷேப் செயின்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்படும். முதல்ல ஒரு 100 மீட்டருக்கு இந்த செயின்ங்கிறது வைக்கப்படும். அந்த 100 மீட்டர்ல ஒரு மார்க் வைப்பாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த தியோடலைட்ட எடுத்துக்கிட்டு அந்த 100 மீட்டருக்கு போவாங்க. அதுக்கப்புறமா இதே டி ஷேப் செயின்ஸ மறுபடியும் அங்கேருந்து ஒரு 100 மீட்டருக்கு கொண்டு போவாங்க. இப்படி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல கொஞ்சம் கூட பிசகு ஆயிறக்கூடாது. ஏன்னா, இந்த பேஸ் லைன் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒண்ணு. இது லைட்டா பிசிறு தட்டிருச்சுனா கூட, எல்லா கால்குலேஷனுமே மிஸ் ஆயிரும். அதனால ரொம்ப துல்லியமா ப்ரிசைஸா பண்ணணும் அப்படிங்கிறதுல லாம்ப்டன் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தாரு. அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டா இருந்தார். அதனால ரொம்ப மெனக்கெடலோட அத செஞ்சாரு. ஒரு சில நாட்கள்ல ஒரு நாளைக்கு 100 மீட்டர் மட்டும் தான் அந்த டீம் வந்து வேலை செஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் தான் அடுத்த 100 மீட்டருக்கே போவாங்க. அப்படிலாம் வந்து வெயிட் பண்ணி அவர் வேலை பார்த்தாரு. ஏன்னா, துல்லியமா அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரெய்ட் லைன். இதுதான் ஆரம்ப புள்ளி, இதுதான் எண்டு புள்ளி அப்படின்னு கால்குலேஷன்ல இதுதான் அந்த ஸ்ட்ரெய்ட் லைன், பேஸ் லைன் அப்படின்னு அவர் தீர்மானிக்கும்போது, எத்தன நாள் தெரியுமா ஆயிருந்தது? 60 நாள் ஆயிருந்தது. எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர். அப்ப பார்த்துக்கோங்க, 2 மாசத்துக்கு 12 கிலோமீட்டர அவங்க அளந்திருக்காங்க அவ்வளோ துல்லியமா அப்படின்னா, எவ்வளவு மெனக்கெடலோட அத செஞ்சிருக்காங்கன்னு. இந்த 2 புள்ளியிலிருந்து மண்டபம் அப்படிங்கிற ஒரு இடத்த லாம்ப்டன் பார்த்து, அதன் மூலமா மெஷர்மென்ட் அப்படிங்கிறத எடுக்குறாரு. சக்சஸ் ஆகுது. அதுக்கப்புறமா இத முழுமையா நம்ம தொடங்கலான்னு முடிவு செஞ்சு, மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கிளம்பி வராரு. அங்க இதற்கான வேலைய தொடங்குறாரு. அப்படி 1802 ஏப்ரல் மாசம் 10ஆம் நாள் முதலா சென்னையில இருந்து இந்த சர்வே அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. எங்க வந்து தொடங்கப்பட்டுச்சு? இதற்கான ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் பாயிண்ட்ங்கிறது எங்க போடப்பட்டுச்சு அப்படின்னா, நெறைய பேர் நெனைக்கிற மாதிரி செயின்ட் தாமஸ் மவுண்ட்ங்கிறது கிடையாது. நீங்க செயின்ட் தாமஸ் மவுண்ட்க்கு போனீங்கன்னா, அங்க ஒரு சிலை இருக்கும். இங்கேருந்து தான் தொடங்குனாங்கங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா அது தொடங்கப்படல. நான் சொல்றேன். அது உங்களுக்கு தெளிவா புரியிற மாதிரி. முதல்ல பேஸ் லைனுக்கான பாயிண்ட் எங்க வச்சாங்க அப்படின்னா, கிண்டி ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல, அங்க தான் வச்சாங்க. அங்கருந்து ஷோலிங்கநல்லூர் வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் லைன், பேஸ் லைன் அப்படிங்கிறத கிரியேட் பண்றாரு லாம்ப்டன்.
எதுக்கு இந்த 2 இடத்த சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, கிண்டி ரேஸ் கோர்ஸ்லேருந்து சென்ட் தாமஸ் மலைய பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க சோழிங்கநல்லூர்ல இருந்து பெரும்பாக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். பெரும்பாக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சித்தலாப்பாக்கம் சிவன் கோயில்ல இருக்கு இல்லையா? அந்த மலைப்பகுதி. ஸோ இந்த 2 மலைப்பகுதியும் பார்க்க முடியும். ஏன் இந்த மலைப்பகுதிய பார்க்கணும்? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பேஸ் லைன் போடுறாங்க. அதுலேருந்து இன்னொரு புள்ளிய பார்க்குறோம். அங்கேருந்து நமக்கு வந்து டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும்னு. அந்த புள்ளி இவ்வளோ தூரத்துலேருந்து தெரியணும்னா, அது நல்ல உயரமான இடத்துல இருக்கணும். அந்த உயரமான இடத்துல இருந்தா, நம்ம இதுதான் அந்த இடம் அப்படின்னு பார்த்துருவோம். அதே மாதிரி அந்த புள்ளியிலிருந்தும் நம்ம இதுதான் அந்த இடம்னு பார்த்துற முடியும். அப்போ ஈஸியா நம்ம அந்த ட்ரையாங்கிள வந்து கொண்டு வந்துர முடியும். அதற்கு நமக்கு மலை உச்சி தான் ரொம்ப சிறப்பானது. அப்படிங்கிறதுனால, மலைய வந்து டார்கெட்டா வச்சுக்கிட்டு இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி கிண்டி ரேஸ் கோர்ஸ்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டையும், ஷோலிங்கநல்லூர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டையும் பார்த்து ஒரு ட்ரையாங்கிள்ங்கிறத கிரியேட் பண்ணாரு லாம்ப்டன். அதுக்கப்புறமா ஷோலிங்கநல்லூர் பேஸ் பாயிண்ட்ல இருந்து பெரும்பாக்கத்துடைய மலைப்பகுதியையும், அதே மாதிரி மறுபடியும் கிண்டி ரேஸ் கோர்ஸ்லேருந்து பெரும்பாக்கம் மலைப்பகுதியையும் பார்த்து இன்னொரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத உருவாக்குறாரு லாம்ப்டன். இப்படி இந்த 2 ட்ரையாங்கிள வச்சு தான் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த சர்வே அப்படிங்கிறது நடத்தப்படுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரையாங்கிள்ஸ் அதிகமாக்கிக்கிட்டே வெஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய மேங்களூர் வரைக்கும் போயிட்டாரு லாம்ப்டன். அப்போ தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதுவரைக்கும் மேங்களூர் எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அத விட 70 கிலோமீட்டர் கம்மியான டிஸ்டன்ஸ்ல தான் மேங்களூர் இருக்கு அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு, அடடா! இவ்ளோ முக்கியமான ஒரு சர்வேவா இது அப்படிங்கிறதே புரிய வருது. இவ்வளோ 70 கிலோமீட்டர் கம்மியாகுதுன்னா, நம்ம இன்னும் எவ்வளோ கிட்டக்க இருக்கோம். அப்ப இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. அதனால இன்னும் வேகப்படுத்த சொல்றாங்க. நீங்க ட்ரிகோனோமெட்ரி சர்வே என்ன வேணா பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் இது பெரிய அளவுக்கு வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்தியாவுடைய கடல் எல்லை பரப்பு வரைக்குமே அளக்கணும். நார்த் டூ சவுத் வரைக்கும் கம்ப்ளீட்டா அளக்கணும் அப்படிங்கிற ஆசைங்கிற அவருக்கு இருந்துச்சு. அதுக்காக ஓட ஆரம்பிச்சாரு. ஆனா, அவர் பாதி தூரத்தில இருக்கும்போதே அவருக்கு மரணம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த சர்வேல இருக்கும்போது தான் அவர் மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அவர் மரணம் அடைஞ்சதுக்கு காரணம், அவருக்கு போதிய உணவுங்கிறது இல்ல. அதிகமான அளவுக்கு மீட் எடுத்துக்காததுனால, அவருக்கு இந்தியாவுடைய சீதோஷண நிலைக்கு அவருடைய உடல் ஒத்துழைக்காம, அவர் இறந்து போயிட்டதா, அவருக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவர் எங்க புதைக்கப்பட்டாரு அப்படிங்கிறதே தெரியல. காட்டு வாக்குல போயிருக்காங்க. அங்க சர்வே நடந்துகிட்டு இருந்திருக்கு. அங்கேயே இறந்திருக்காரு. அவர புதைச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அவருடைய கல்லறை எங்க இருக்குன்னு எல்லாருமே மறந்துட்டாங்க. ஜான் கே அப்படிங்கிறவரு இந்த கிரேட் சர்வேவ பத்தி புக் எழுதுறதுக்காக வராரு. வந்தவரு 1823ல லாம்ப்டன் இறந்தார்ல, அவர் எங்க புதைக்கப்பட்டிருக்காருன்னு நான் பார்க்கணும்னு சொல்றாரு. தேடி பார்த்தா அவங்க எங்க புதைச்சிருக்காங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவர் தான் மெனக்கெட்டு தேட ஆரம்பிக்கிறார். அவர் எந்த கிராமத்தில வந்து இத சர்வே கடைசியா பண்ணிட்டு இருந்தாருன்னு போய் விசாரிக்கிறார். அப்படி ஒரு பேர்ல இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. லாம்ப்டன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு அந்த கிராமவாசிகள் சொல்றாங்க. தேடி கண்டுபிடிச்சு யாருமே போகாத இடத்துல அவருடைய கல்லறைங்கிறது இருந்துச்சு. அத மீட்டெடுத்தாரு ஜான் கே. இந்த அளவுக்கு டெடிகேஷனோட ஒரு ஆங்கிலேய அதிகாரி சர்வே பண்ணியிருக்காரு. ஆனா, அவர விட அதிகமான டெடிகேஷன்ல உயிரை விட்ட இந்தியர்கள் இந்த சர்வேல அதிகம். அவ்வளவு அபாயங்கள் நிறைந்த ஒண்ணா இந்த சர்வே அப்படிங்கிறது இருந்துச்சு. 1819ல இந்த சர்வே நடத்திக்கிட்டு இருக்கும்போது, கிருஷ்ணா கோதாவரி ரீஜன்ல சர்வே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கொள்ளை நோயால பாதிக்கப்பட்டு இந்த டீம்ல இருந்த 15 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சர்வேல 50 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த தியோடலைட் மிஷின தூக்கிட்டு போகும்போது, அந்த தியோடலைட் மிஷினுடைய அழுத்தம் தாங்க முடியாம இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். அது மட்டும் இல்ல, இந்த சர்வே பண்றதுக்காக போவாங்கல்ல, அப்படி சர்வே பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஏதோ இவங்க கொள்ளையடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு, உள்ளூர் குட்டி, குட்டி ராஜாக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் தாக்குதல் நடத்தி, அந்த தாக்குதல்ல பலியானவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவே அதுக்கப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த அளவுக்கு உயிர் பயத்தோட தான் இந்த வேலைகள வந்து தொடர்ந்து செஞ்சிருக்காங்க அந்த தொழிலாளர்கள். சொற்ப கூலிக்காக உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்கள் நம்மள உறிஞ்சு எடுத்திருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். இவ்வளோ உயிர் பலியா? அந்த அளவுக்கு மோசமாவா இருந்திருக்கோம்? அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவருக்கு அப்புறமா ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படிங்கிறவர் தான் பதவிக்கு வராரு. அதாவது லாம்ப்டன் ஜனவரி 23, 1823 இறந்து போறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறமா இந்த சர்வேவ மறுபடியும் கன்டின்யூ பண்றதுக்கு எவரெஸ்ட் அப்படிங்கிறவர நியமிக்கிறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எவரெஸ்ட் வந்து லாம்ப்டன் இருந்த சமயத்திலே வேலை பார்த்தவர் தான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கிருஷ்ணா கோதாவரி ரிவர் டைம்ல வந்து ஒரு பெரிய அளவுக்கு 15 பேருக்கு மேல இறந்து போனாங்கன்னு. அந்த இடத்துக்கு இவரையும் அனுப்பி வச்சிருந்தாரு லாம்ப்டன். அங்க சர்வே பண்ண போனப்போ, அங்க பயங்கர குளிர் காய்ச்சல்ல கஷ்டப்பட்டுருக்காரு. இவரால எந்திச்சு நிக்கக்கூட முடியாத அளவுக்கு எவரெஸ்ட் போயிருக்காரு. 2 பேர் சேர்ந்து இவர தூக்கி நிறுத்தி தான் இந்த டெலஸ்கோப் அதாவது இந்த தியோடலைட்ல பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அப்படிதான் பார்த்து நோட்ஸ்லாம் எடுத்திருக்காரு அவரு.
ஒரு கட்டத்தில அவருடைய ஒரு கால் வந்து செயலிழந்து போற அளவுக்கு நிலைமை மோசமாயிருக்கு. இதுக்கு மேல நிலைமை மோசமாச்சுன்னா, இவர் இறந்து போறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, இவருக்கு லீவே குடுத்து விட்டுருக்காங்க பிரிட்டிஷ் அரசு. எத்தன நாளைக்கு லீவுன்னு நெனைக்கிறீங்க? இன்னும் ஒரு 1 மாசம் இருந்திருப்பாருன்னு நெனைக்கிறீங்களா? அதான் இல்ல. 5 வருஷம் மெடிக்கல் லீவ்ல இருந்தார். அப்போ இவருடைய ஹெல்த் கண்டிஷன் எவ்வளோ மோசமா இருக்குன்னு பாருங்க. பயங்கரமான ஃபெசிலிட்டியோட, சொடக்கு போட்டா வந்து வேலை செய்ற வசதியோட இருந்த ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியுடைய நிலைமையே இந்த அளவுக்கு இருந்ததுன்னா, எந்த விதமான வசதியும் இல்லாம, போதிய அளவுக்கான சாப்பாடு கூட இல்லாம, இவங்க சொன்ன வேலைய செய்யக்கூடிய இடத்துல இருந்த இந்தியர்களுடைய நிலைமைங்கிறது எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த சர்வே அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. ஜார்ஜ் எவரெஸ்ட் தான் இந்த சர்வேல புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார். அதுவரைக்கும் லாம்ப்டன் தலைமையிலான டீம்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, காலையில மட்டும் தான் சர்வே அப்படிங்கிறதே நடத்துனாங்க. ஏன்னா, காலையில தான் அது தெளிவா தெரியும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி மான்சூன் டைம்ல தான் இந்த சர்வே அப்படிங்கிறத நடத்துனாங்க. ஏன்னா, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்பதான் கீழ இறங்கியிருக்கும். தெளிவா நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா, இப்படி காலையில நடத்துறதுல சிக்கல்களும் இருந்துச்சு. என்னன்னா, இந்த ராட்ஸ் இருக்குல்ல, இந்த செயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த செயின்ஸ்லாம் இரும்புல செய்யப்பட்டது. வெயில் அதிகமாக, அதிகமாக இந்த செயின்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா வெயில்ல படும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா? ஹீட்னால. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கால்குலேஷன்ஸ் வந்து மிஸ் ஆகலாம். அது பெரிய அளவுக்கான டிஸ்டர்பன்ஸ இந்த சர்வேல வந்து உருவாக்கும். அத தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டென்ட் மாதிரியான அமைப்ப உருவாக்கி, வரிசையா அத அடுக்கி, அதுக்குள்ள அந்த செயின்ஸ வந்து உள்ள வச்சு, அதுல தெர்மாமீட்டரையும் பொருத்தி, இந்த டைம்ல இந்த டெம்பரேச்சர் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த அளவுக்கு தான் இது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணி மெஷர்மென்ட் அப்படிங்கிறத லாம்ப்டன் பண்ணியிருக்காரு. இத வச்சு எந்த அளவுக்கு துல்லியமா அவர் கால்குலேட் பண்ணார்னா, மெட்ராஸ்ல ஒரு பேஸ் லைன் அவர் போடுறார் இல்லையா? அதுக்கப்புறமா பெங்களூர்ல இன்னொரு பேஸ் லைன ஃப்ரெஷ்ஷா உருவாக்குறார். ஏற்கனவே உருவாக்குன அந்த ட்ரையல் பேஸ் லைன் இல்ல, புது பேஸ் லைன் உருவாக்குறார். இந்த 2 பேஸ் லைனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது, இப்போ நாம நவீனமா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மெஷர்மென்ட்ஸ்லாம் வச்சு அளந்து பார்த்தோம் அப்படின்னா, 10 சென்டிமீட்டர் தான் வித்தியாசம் இருக்கு. அப்ப எவ்வளவு துல்லியமா அப்போவே கால்குலேட் பண்ணி குடுத்துருக்காருன்னு பாருங்க லாம்ப்டன். இப்போ ஒரு டவுட் வந்துரும். இதுல ஏன் இந்த பில்லர்ஸ் வந்தது? மலை உச்சிய பார்க்குறோம். ரைட்டு. ஆனா மலைன்னு பார்த்தோம்னா, அது எல்லாமே நமக்கு தெரியும். எந்த புள்ளிய நம்ம பார்க்குறோம்னு தெரிஞ்சா தான், அந்த புள்ளிக்கும், இந்த புள்ளிக்குமான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அப்பதான் ஆங்கிள் தெரியும். அத வச்சு தான் நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு மலை உச்சி பகுதியிலயும் ஒரு பில்லர் அப்படிங்கிறத நட்டு வச்சாங்க. அந்த பில்லர் அடிப்படையா வச்சு தான் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்தது. இப்படி தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள்ல இந்த மாதிரியான பில்லர்ஸ நம்ம நெறைய இடங்கள்ல பார்க்க முடியும். சரி இப்படி பில்லர்ஸ தாண்டி வேற என்னலாம் பண்ணாங்க? டவர்ஸ கட்டுனாங்க. இன்னைக்கு நீங்க வெஸ்ட் பெங்கால் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே கட்டப்பட்ட டவர்ஸுங்கிறத பார்க்க முடியும். இந்த டவர வேற வகையிலயும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆங்கிலேயர்கள். டெலகிராஃப் அதுக்கப்புறமா அனுப்புறதுக்குலாம் இந்த டவர்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இத டெலகிராஃப் டவர் அப்டின்னே சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா இது வந்து சர்வே பண்றதுக்காக ஆங்கிலேயர்கள் கட்டி எழுப்புன டவர்ஸ். டவர்ஸ் இல்லாத இடங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருந்த ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரக்சர்ஸ பயன்படுத்திக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு தஞ்சாவூர சொல்லலாம். தஞ்சாவூர்ல எங்க பார்த்தாலும் மலை இல்ல. மலை இல்ல. ஆனா அவங்களுக்கு ஹைட்டா பார்க்கறதுக்கு எதாவது வேணும். அப்பதான் பார்த்தா கோயில் தெரியுது. அப்ப லாம்ப்டன் தான் அங்க வந்து இந்த சர்வேவ பண்றாரு. லாம்ப்டன் என்ன பண்றாருன்னா, ஓகே நம்ம கோயில யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கோயில்ல வந்து பார்த்து கால்குலேட் பண்றாரு. ஒரு சில இடங்களுக்கு தியோடலைட்ட தூக்கிட்டே போய் வந்து அளக்கிறதுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மலை உச்சி இருக்கு. அந்த மலை உச்சிய இன்னொரு பேஸ் லைனா உருவாக்குறாங்க அப்படின்னா, அந்த மலை உச்சிக்கு இந்த தியோடலைட் மிஷின எடுத்துட்டு போய் அங்க வச்சு அடுத்த இடத்த பார்க்கறது வழக்கமா இருந்தது. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில்லயும் இந்த தியோடலைட்ட ஏத்திட்டு போறதுக்கு ஏத்தியிருக்காங்க. ஆனா தவறுதலா அது கீழ விழுந்து தஞ்சை கோயில சேதமடைய வச்சுருச்சு. லாம்ப்டன் கோயில பார்க்கறதுக்கு முன்னாடி வேலையா, அந்த தியோடலைட்ட உட்கார்ந்து மெனக்கெட்டு ரிப்பேர் பண்ணியிருக்காரு. 6 மாசத்துக்கிட்ட அதுல வேலை செஞ்சிருக்காரு. அவரே உட்கார்ந்து அத ரிப்பேர் பண்ணி, அத வொர்க்கபிள் கண்டிஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு நிம்மதியே வந்திருக்கு. அதே டைம்ல கோயிலையும் ரிப்பேர் பண்றதுக்கான வேலைகள செஞ்சிருக்காரு. அப்படி அவரால தான் அந்த கோயில்ல வந்து சேதம் அடைஞ்சது. அத அவர் தான் சரி பண்ணி குடுத்தாரு அப்படிங்கிறது நினைவா, அவருடைய உருவத்தையே வந்து தஞ்சை பெரிய கோயில்ல வந்து பொறிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட நீங்க தஞ்சை பெரிய கோயில் போனீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம தொப்பி போட்ட ஒரு வெள்ளைக்காரர் உட்கார்ந்த மாரி இருக்கும். இது லாம்ப்டனா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இப்படி இந்த பில்லர்ஸ வச்சாங்க இல்லையா? இந்த பில்லர்ஸ்ல தான் நைட் டைம்லயும் பார்க்கறதுக்கு குழிய வெட்டி, அதுல எண்ணெய ஊத்தி, அத விளக்கெரிய வச்சு, அத வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு எவரெஸ்ட். அதுக்கப்புறம் 1843ல எவரெஸ்ட் "என்ன விட்டுருங்கடா, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு" ரிட்டயர் ஆகுறாரு. அதுக்குள்ள கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு இந்தியாவ சர்வே பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சர்வே தான் இருந்துச்சு. அதுல முக்கியமான ஒண்ணு ஹிமாலயன் பகுதி. அதுக்கு ஆண்ட்ரூ ஸ்காட் வாக் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. 1844ல இருந்து மறுபடியும் இந்த சர்வே அப்படிங்கிறது தொடங்குது.
இமாலயாஸில் இருக்கக்கூடிய மலையை அளக்கிறது ரொம்ப டஃப்பான ஒன்றா இருக்குது. ஏன்னா அந்த மலை உச்சிக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுதான் நமக்கான பாயிண்ட்டுன்னு நினச்சி இவங்க சர்வே பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பனி அதில் போர்த்திருச்சுன்னா அந்த இடம் மறைஞ்சு போயிடும். சரி, பனியை வச்சு கால்குலேட் பண்ணலான்னு பனியை அடையாளமாக வச்சு பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா, மறுநாள் வந்தால் பனி உருகி போயிடும். இப்படி ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. இருந்தாலும் இது எப்படியாவது முடிச்சிடணும்டான்னு தொடர்ந்து சர்வே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ தான் அது வரைக்கும் தொழிலாளர்களாக மட்டுமே இருந்த இந்தியர்கள் கொஞ்சம் ஒரு படி மேலே நகர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ராத்நாத் சிக்கந்தர். இவர் மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ். இவர் போடக்கூடிய கால்குலேஷன்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒன்றா இருந்திருக்கு. இவர் தான் பீக் 15 அப்படிங்கிறதுடைய உயரத்தை வந்து தீர்மானித்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எது பெரிய அளவுக்கு உயரமான மலை அப்படிங்கிறதுல நிறைய டிபேட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த பீக் 15 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே உயரமான மலையாக இருக்கும் அப்படின்னு டவுட்டில் இருந்தாங்க. அதை துல்லியமாக சிக்கந்தர் தான் கண்டுபிடிக்கிறார். அப்படி உயரமான மலைன்னு தீர்மானித்ததுக்கப்புறமா அதுக்கு பேர் வைக்கணும்னு ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது வருது. அப்போ வாக் என்ன பண்ணுறாரு, நம்ம எவரெஸ்ட்டுங்கிற பேரை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். இதுக்கு எவரெஸ்ட்டே சண்டைக்கு வராரு. என் பேரெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராரு. ஏன்னா எவரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் பர்சன். இவர் சாதாரணமாக யாரும் எவரெஸ்ட்டுன்னு கூப்பிட்டா இவருக்கு கோவம் வந்துடும். நம்ம ஊர் ராஜாக்கள்லாம் பார்த்து அவருக்கும் வந்து நாமளும் ஒரு கெத்தாக இருக்க வேணாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் அவரை சாதாரணமாக கூப்பிடக்கூடாது. எப்போ அவரை போய் யார் கூப்பிடுறதா இருந்தாலும் Say my name. சர்வேயர் ஜெனரல் பகதூர் ஷா மிஸ்டர் எவரெஸ்ட் சார் அப்படின்னு தான் கூப்பிடணும். You're goddamn right. அதே மாதிரி இவரை எவரெஸ்ட்னு சொன்னாலே பிடிக்காது. இவர் தன்னுடைய பேரை ஈவ்ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாராம். ஆனால் நீங்கள் எல்லாம் எவரெஸ்ட் எவரெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என் பேரை நாசமாக்கிறாதீங்கன்னா உள்ளூர் பேரே வைங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எவரெஸ்ட் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் பேரே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி மவுண்ட் எவரெஸ்ட்னு அந்த பேரை வச்சுட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது மவுண்ட் எவரெஸ்ட்டாக இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட்டை அளந்ததுக்கு அப்புறமா 1866 த கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே முடிவுக்கு வருது. 1802 தொடங்கப்பட்ட இந்த சர்வேவை கிட்டத்தட்ட 60 வருடங்கள் தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்திய தொழிலாளர்களை வைத்து இந்த சர்வேவை நடத்தினாங்க. இந்த சர்வேவை நடத்தி முடித்ததுக்கப்புறமா தான் இந்தியாவுடைய பிரெத் அண்ட் வித் எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. எந்த இடத்துல அவங்களுடைய எல்லை தொடங்கி எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத தீர்மானித்தாங்க. அதை வச்சு எப்படிலாம் ரெவன்யூ அதிகமாக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்க முடிஞ்சது. அந்த ரெவன்யூவை வச்சு இங்கிலாந்து எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க யோசித்தாங்க. நடுநடுவில் இந்தியாவுக்கும் கொஞ்சம் செஞ்சாங்க. இந்தியாவில் நீங்கள் எந்த விதமான டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாலும் ஜிடிஎஸ் ரிப்போர்ட்டை எடுயா, அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜிடிஎஸ் ரிப்போர்ட்டை எடுத்து அந்த சர்வேக்கான பேஸ் லைனை போட்டிருக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மார்க் பண்ண இடத்துக்கே போய் அங்கேருந்து ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் மற்ற வேலைகளையே தொடங்குவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸ். இன்றைக்கி அந்த பேஸ் லைனுக்கான மார்க்லாம் பல அழிஞ்சு போச்சு. பலதெல்லாம் வந்து வித்தியாசமான இடங்கள்லாம் இருக்குது. கோயில் படிக்கட்டுகள் தொடங்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஒரு சில இடத்துல பப்ளிக் டாய்லெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அது என்னன்னே தெரியாமல் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருந்திருக்கு. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிறது ஒரு இடத்துல இருந்திருக்கு. அது அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருந்திருக்கு. அதை மீட்டெடுக்கிறதுக்காக இந்தியா இன் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதின மீரா அண்ட் ஸ்ருதி முயற்சி செஞ்சாங்க. அவங்களுடைய முயற்சி ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இருக்குது. இப்படி இவ்வளவு பேருடைய தியாகத்தாலையும் இவ்வளவு பேருடைய உழைப்பாலையும் உருவானது தான் இந்த கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே. சரி, ஓகே பிகு பஸ். த கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இது கிடச்சிருக்கும். நிறைய லேர்னிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா உங்களால் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கிற எங்களுக்கு வந்து அது ஒரு உற்சாகத்தை தரும். மறந்துடாமல் செஞ்சுருங்க. சரியா? அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.